சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். இந்த 24 டெமோக்ரஸி ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய முக்கியமான நாடுகள்ல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. இந்தியால எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அமெரிக்கால எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அப்புறம் மெக்சிகோ, ஏற்கனவே பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல எல்லாம் எலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அது போக தாய்வான்லயும் முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இயரா இந்த 24 எலெக்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம். இப்ப 24ல நம்ம எலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியன் எலெக்ஷன்ஸை பத்தி பேசும்போது எதிர்கட்சிகள் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப வர வர தேர்தல் வந்து இந்தியால ஒரு கேலி கூத்தா மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, முதல்ல பிஜேபி கையில நிறைய பணம் இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு வரக்கூடிய அந்த பணம் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து அவங்க ரைஸ் பண்றாங்க. ரெண்டாவது, இவிஎம் மிஷின்ஸ்ல கூட ப்ராப்ளம் இருக்கலாமோ, நம்ம வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப போகணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் பார்ட்டியும் வைக்கல, பட் காங்கிரஸ் பார்ட்டியில இருக்கிற ஒரு செக்ஷன் வந்து இந்த வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்புறம் பரவலா சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியன் மீடியா பிஜேபியோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது நேச்சுரலா ஆளும் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், எலெக்ஷன்லயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். சோ இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு நார்மல் எலெக்ஷன்ஸ் சொல்ல முடியாது. பிஜேபிக்கு கிளியர் அட்வான்டேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷன்ஸ் டிஃபைன் த டெமோக்ரஸி. ஒரு எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு நியூட்ரலா நடக்குது, எந்த அளவுக்கு வந்து ஒரு நியூட்ரலா நடத்தப்படுறவங்க வந்து இன்வால்வ்டா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு எத்தனை பார்ட்டிஸ் உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதாவது எத்தனை ஒரு மல்டி பார்ட்டிஸ் வராங்களா இல்ல வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி தான் இருக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து டிஃபைன்ஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் அ நேஷன். எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஜெர்மன் எலெக்ஷன்ஸ் ஆர் யூரோப்பியன் எலெக்ஷன்ஸ் ஆர் யூகே, இந்த எலெக்ஷன்ஸை வந்து தே ஆர் ரியலி ஸ்டாண்டிங் அட் பா வித் டெமோக்ரஸி இன் ஆல் த ஃப்ரண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னாக்கா, நியூட்ரலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு எந்த பார்ட்டியா இருந்தாலுமே எல்லாருமே நியூட்ரல். மீடியான்றது எந்த ஒரு மீடியா வந்து ஒப்பீனியன் கொடுக்க கூடாது, அது வந்து ரொம்ப தே கீப் இட் ஆன் த ஹையஸ்ட் ஃபேஸ். அதேதான் யூஎஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி. ஆனா இப்போ வந்து அந்த கடந்த ஒரு 5 years யூஎஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் இட் ஹஸ் பீன் அந்த போலரைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமேல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த ஒரு மீடியா வச்சு போலரைசேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே சேலஞ்சு தான். இன்னைக்கு என்ன இந்தியா உள்ள அந்த சேலஞ்சுன்னு பார்த்தாக்கா, நான் இந்தியாவை ஒப்பிடும் போது நான் டர்க்கியோட சேர்த்து தான் ஒப்பிடுறேன். ஏன் வந்து இந்தியாவும் டர்க்கியும் ஒப்பிடுறேன்னா, ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரோட ஸ்ட்ரக்சருமே. இங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டேரியனா வந்து டெசிஷன்ஸா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி இந்தியால எடுக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் டர்க்கில வந்து எர்டோகனும் அதே மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போசிஷன்ல, டர்க்கியோட அப்போசிஷன்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பார்ட்டியும் வந்து மெஜாரிட்டியா ஆக்க விடல, எல்லா பார்ட்டியும் வந்து வீக்கெண்ட் பண்ணி மைனாரிட்டி ஆக்கி எல்லாரையும் வந்து உடைச்சு விட்டாங்க. சோ டர்க்கி வந்து எலெக்ஷனுக்கு போகும்போது என்னாச்சு, மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோவம் எர்டோகன் மேல, ரொம்ப கோவம் மக்களுக்கு. ஜாப்ஸே இல்ல, லீரா வந்து பாத்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு உயர்ந்துருச்சு, ஒரு வாங்குற பிரெட் பாத்தீங்கன்னாக்கா 10 மடங்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கோவம். அப்போ எலெக்ஷனுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, எலெக்ஷன் அப்போ அவ்வளவு கோவத்துல போன மக்கள், ஆனா எல்லாரும் என்ன ஒரு ஒப்பீனியன், அந்த மீடியாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டு மீடியா டர்க்கில. அப்ப மீடியா எல்லாத்தையும் எப்படி வந்து ஹைட் பண்ணதுக்கு அப்புறமேல கடைசியா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈக்குவலா வந்தது. 2 பேரும் வந்து ஈக்குவலான ஷேர். ஆனா கொஞ்சம் ஒரு படி லேசா வந்து எர்டோகனுக்கு வந்து அதிகமா கொடுத்துட்டாங்க. அப்ப 2வது எலெக்ஷன் வந்து நடத்தும் போது கிளியரா வந்து மக்கள் வந்து யாரும் வெளியே வரல. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னாக்கா, மீடியா சொல்றதும் உண்மை, எர்டோகன் சொல்றதும் உண்மை, 51% வந்துட்டாரு, இப்ப அவரே வந்து ஜெயிச்சுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2வது எலெக்ஷன்ல கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டாரு. அதே நான் வந்து ஏன் ஒப்பிடுறேன்னாக்கா, இந்தியாவையும் அதே மாதிரி ஒப்பிடுறேன். ஏன் ஒப்பிடுறேன்னாக்கா, இன்னைக்கு இந்தியாவிலேயும் அதே மாதிரி கண்ட்ரோல்டு மீடியா வந்து ஒரு சில ஒப்பீனியன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அது மெயினா பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விச் இஸ் தேர், அந்த ஒரு சைட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு சைடட் ஒப்பீனியன்ஸ் தான் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் ஏஎன்ஐ மேல நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. ஏன்னா ஏஎன்ஐ மேல நிறைய பேர் என்ன கிரிட்டிசிசம் வச்சாங்கன்னாக்கா, இந்த மாதிரி நிறைய பேரோட ஒரு ப்ரொபகண்டா சேனல் மாதிரி நடத்துறாங்க,
அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூட வந்தது. சோ அந்த மாதிரி ஒரு மீடியா வந்து அப்படி போகும்போது அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. செகண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கணும். இதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலயும் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தும் என்ன சொல்றாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்ஹோல்ட் த டெமோக்ரஸி. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நடு வச்சு கிளியரா இருந்தாதான் மக்களுக்கு வந்து ஒரு கிளியரான மக்களோட ஒப்பீனியன் என்னன்றத இட் கேன் பி மென்ஷன். ஆனா எப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இஸ் கண்ட்ரோல் பை சம்படின்ற போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு பவர் இஸ் டோட்டலி டிரான்ஸ்பர் ஆயிடுது. அப்ப அந்த பவர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வீக்கன் ஆகி அந்த இண்டிவிஜுவலோட பவருக்கு போகும்போது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா வந்து ஒரு பவர் ஷிஃப்ட்ல எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல்ல போகுது. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வீக்கன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரஸ்ட் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் வருது மக்களுக்கு. ஆமா, சுப்ரீம் கோர்ட்டால வந்து ஒரு டெசிஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவும் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா மற்ற எந்த இன்ஸ்டிடியூஷனால கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வரும்போது எஸ்பெஷலி வித் எலக்டோரல் பாண்ட்ஸ். அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த, ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல மட்டும்தான் வந்து அந்த ஒரு தே ஸ்டுட் அகேன்ஸ்ட் எவ்ரி டைம் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பேட் லாயர்ஸ் வந்தாங்க. ஹரிஷ் சால்வே மாதிரி இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் பேட் லாயர்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆஜராகி நம்ம வந்து இதை வந்து வெளியே விடக்கூடாது, ஏன்னா வெளியே விட்டாக்கா இந்த மாதிரி இட் மைட் பி டார்கெட்டட் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியே அதை கன்சீல் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை அமுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா எப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இல்ல, சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்தோம்னா அப்பதான் அந்த ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை வந்து தே அப்ஹோல்ட், தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பிரிங் அக்ராஸ் த ட்ரஸ்ட், த ஃபெய்த் இன் த சொசைட்டி. ஃபெய்த் இன் த சொசைட்டி ஆஃப் டெமோக்ரஸினாக்கா அந்த நம்பிக்கை வரும். அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த சொசைட்டில வந்து நான் இருக்கிறேன், இந்த சொசைட்டில வந்து என்னோட ஒப்பீனியனும் வந்து ஒருத்தவங்க கேட்கறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். அது இல்லாத பட்சத்துல என்ன ஆயிடும்னாக்கா இந்தியா வந்து ஒரு ஸ்லோவா ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட்டா மாறும். ஆக்சுவலா ஏன் நான் அதை சொல்ல வரேன்னாக்கா இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து இந்தியா கண்ட்ரி வந்து என்னைக்குமே ஒரு டிக்டேட்டர்ஷிப், இட் ஹஸ் நெவர் டேஸ்ட் டிக்டேட்டர்ஷிப். டிக்டேட்டர்ஷிப்னா என்னன்றது இந்தியாவுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு என்னைக்குமே டெமோக்ரஸிலேயே இருந்தோம் ஆஃப்டர் 1947, அட்லீஸ்ட் இன் த லாஸ்ட் ஜெனரேஷன்ஸ். ஆனா ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல வந்து என்ன நடக்கும், எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சென்ட்ரலைஸ் ஆகும், எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கையில ஒரு பவர் போகும், அப்ப எந்த அளவுக்கு நம்மளோட ஒரு ஃப்ரீடம் வந்து கர்ப் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு டெமோக்ரஸிலேயே இருந்திருக்கிறோம். இப்போ வந்து அந்த ஒரு ஸ்லோலி அந்த ஒரு டிரான்சிஷன் ஆகும்போது நிறைய டெசிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சைடா வந்து டெசிஷன்ஸ் போகும்போது அப்ப வந்து ஸ்லோலி இப்ப வந்து ஒரு அதிருப்தி வந்துட்டு இருக்குது. திஸ் இஸ் வேர் இஃப் யூ சி, இப்போ இந்த ஒரு நார்த் கொரியா, ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து டிக்டேட்டர்ஷிப்லயே இருந்திருக்காங்க. ஆனா அந்த மக்களுக்கு வந்து டெமோக்ரஸினா என்னன்னே தெரியாது. இப்போ இந்தியாவுல வந்து இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக்கன் ஆகுது வந்து இட் இஸ் ஒன் ஸ்டெப் விச் இட் இஸ் ஹெஜிங் டுவர்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். அப்ப வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து சொல்றாங்களோ இப்போ வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இட் வில் பிகம் சிங்கிள் எலெக்ஷன்ஸ், அட் த சேம் டைம் வந்துட்டு ஒன் சிங்கிள் இன்கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஒன் சிங்கிள் லாங்குவேஜ், ஒன் சிங்கிள் கல்ச்சர், ஒன் சிங்கிள் வேல்யூ சிஸ்டம், இதெல்லாம் கொண்டு வரும்போது என்ன ஆகுது, இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அத்தாரிட்டேரியன் ரெஜிம் which is not good. So that is what it is indeed. இப்ப ஆக்சுவலா இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ஆளும் கட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து புதுசு கிடையாது. 2014 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் பார்ட்டிக்கு கிளியரான அட்வான்டேஜ் இருந்தது, அவங்களுக்கு நிறைய கார்பரேட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி மீடியாவும் பார்த்தோம்னா ப்ரோ காங்கிரஸ் மீடியா, அப்புறம் லிபரல்ஸ் நிறைய பேர் மீடியா ஹவுசஸ்ல இருந்தாங்க. ஸோ மீடியா மேல காங்கிரஸுக்கு நல்ல ஒரு ஹோல்டு இருந்தது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரு. சோ இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. ரெண்டாவது நான் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற ஒரு சூழல் என்னன்னா, ஓகே பிஜேபி வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு வச்சுப்போம், நிறைய ஃபண்ட்ஸ் மொபிலைஸ் பண்றாங்க, வேற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஓகே அது பிஜேபி கிரியேட் பண்ற பிரச்சனைன்னு வச்சுப்போம். பட் அதை தாண்டி சில விஷயங்களை எதிர்கட்சிகள் கரெக்டா பண்ணலாம். அந்த விஷயங்களை அவங்க கரெக்டா பண்ணாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா இப்ப இங்க பிஜேபி அப்போஸ் பண்ணக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள்ல குடும்ப அரசியல் இருக்கு. சோ ஒரு பார்ட்டி ஒரு ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருந்தா நேச்சுரலா அந்த பார்ட்டி காலம் போக போக வீக் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த பார்ட்டினால சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. சொசைட்டில இருக்கக்கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மேல கொண்டு வந்து அகாமடேட் பண்ண முடியாது. சோ நேச்சுரலா பிஜேபியை ஃபைட் பண்றதுலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சைட்ல நேச்சுரலா ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இன்னொரு சைட்ல இவங்களே நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து பிளெக்சிபிளா அடாப்ட் ஆகிறதுக்கும் ரெடியா இல்லை. ஸோ
எதிர்கட்சிகளோட பலவீனமும் ஒரு பெரிய காரணமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அந்த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் மீடியான்றதை முதல்ல எடுத்துப்பாங்க. மீடியா சேனல்ஸ் எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மீடியா சேனல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒரு ஸ்லைட் குயிக்கா ஹிஸ்டரியா பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து மீடியா வாஸ் ஆல்வேஸ் கண்ட்ரோல் பை த வேட்டிகன். அதாவது நான் சொல்றது வே பேக் எந்த அளவுக்கு அதாவது ரிலீஜன் ஆல்வேஸ் கண்ட்ரோல் த மீடியா. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி போகணுமோ இட் ஹாஸ் டு பி கண்ட்ரோல்டுன்னு. 1400s வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்ன்ற ஒண்ணு வந்தது. அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்தது. அந்த பிரிண்டிங் பிரஸ் வந்தது அப்புறமேல தான் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்தான் வந்து சம் பீப்புள் குட் எஜுகேட் தெம்செல்ஸ். அதாவது புக்கெல்லாம் நம்ம படிக்கலாம், புக்கெல்லாம் எழுதலாம். அப்ப புக் எழுதினது அப்புறம் நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து அந்த 1500, 1600, 1700s ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்த பிரஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆடியோ மீடியா, அதாவது ரேடியோ அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் மீடியா வருது. நான் இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் மீடியா வர சமயத்திலேயே என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்டர்நெட் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்பதான் டிஜிட்டைசேஷன் அண்ட் கார்பரேட்டைசேஷன் வருது. கார்பரேட்டைசேஷன் ஆஃப் மீடியான்ற போது கார்பரேட்ஸ் உள்ள வராங்க. ஏன்னா மீடியான்ற இண்டஸ்ட்ரின்றது வெறும் வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாது. இதுல எப்படி வந்து ஒரு கார்பரேட்டைசேஷன் பண்ணி எல்லாரும் வந்து சம்பாதிக்கலான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அப்ப அந்த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் மீடியா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த 1990s ஆரம்பிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2000 வந்ததுக்கு அப்புறமே ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ இன்னைக்கு நீங்க இந்தியாவில ஒரு சில மீடியா சேனல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் இருக்கிறாங்க, CNN இருக்காங்க. அவங்களையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு டெமோக்ராட்ஸா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கன்சர்வேட்டிவ்ஸா இருப்பாங்க, இல்ல வந்து ரிப்பப்ளிகன்ஸா இருப்பாங்க. சோ அந்த ஒரு கார்பரேட்டைசேஷன் ஆஃப் மீடியா வந்ததுக்கு அப்புறமேல அந்த பேக்கிங் அதுக்கப்புறமேல என்னாச்சுனாக்கா அப்பதான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. பெய்ட் மீடியா அப்படின்லாம் வந்தது. பெய்ட் நியூஸ் சேனல்ஸ், பெய்ட் நியூஸ்ன்னு அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லுவோம். பிரிண்ட் மீடியால வந்து பெய்ட் நியூஸ் வருது, இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பே பண்ணி ஒரு நியூஸ் எனக்கு சாதகமா ஒரு நியூஸை கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் வந்தது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு சோசியல் மீடியா வந்துச்சு. டிஜிட்டல் மீடியா வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றாங்க. ஸோ இந்த மீடியா இப்படி வர சமயத்துல வந்து உங்களுக்கு மீடியா இந்த ஒப்பீனியன்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர். மீடியாவோட ஒப்பீனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னைக்குமே ப்ரோவா இருப்பாங்க இல்ல ஆன்டியா இருப்பாங்க. அது வந்து இருந்திருக்கு. இதில் ப்ராப்ளம் என்னன்னாக்கா இந்த ஆன்டியா இருக்கிற மீடியா இருக்கிறாங்கல்ல, இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு மீடியா அகேன்ஸ்டா இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து உங்களுக்கு நீங்க த்ரெட்டன் பண்ணி எல்லாரையும் வந்து ஒரே நியூஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு தே ஆர் அண்டர் ஸ்க்ரூட்டினி, அதாவது அண்டர் ரெய்ட்ஸ் அண்ட் அண்டர் கோர்ட் கேசஸ் அண்ட் எவ்ரி திங். இதுவும் புதுசு கிடையாது, முன்னாடி இருந்திருக்கு. ஈவன் தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்குது. ஹிந்து சேனல் வாஸ் த ஹிந்துன்றது வந்து இட் வாஸ் ஆல்சோ ரெய்டட் வே பிஃபோர் ஆல்சோ during 97 or more நினைக்கிறேன் when they came out. So this has always been there inside. But ஆனா எப்ப வந்து இந்த டிஸ்ட்ரஸ்ட் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மீடியா இஸ் கம்ப்ளீட்லி வீக்கெண்ட் டவுன் and the opinion of the government is only put down and there is nobody who is questioning against the government. அப்படி இருக்கும்போது the first challenge comes inside the media. The second challenge எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இஃப் யூ சி இன்சைட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், மக்களுக்கு வந்து மீடியா வந்து பயாஸ்டா இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு எப்பயோ தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் இந்த சேனல் வந்து இட் இஸ் பயஸ்ட் அண்ட் இந்த சேனலும் பயஸ்ட். எங்களுக்கு தேவை எந்த சேனல்னா நியூட்ரல் சேனல். அந்த நியூட்ரல் சேனல் தான் எங்களுக்கு வந்து we will trustன்றாங்க. ஸோ திஸ் இஸ் த சேம் இன் த ஆல் ஓவர் இந்தியா ஆல்சோ. எப்போ மக்களுக்கு அந்த டிஸ்ட்ரஸ்ட் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்போ நம்மளோட அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக் ஆகுதோ. ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் த ஒன்லி திங் விச் இஸ் ரெஸ்பெக்டபிள். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு சைடா போகிற சமயத்துல மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து இட் இஸ் வீக் அண்ட் டவுன். ஸோ மீடியாவும் வந்து போயிடுறாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸும் வீக் ஆகும்போது கம்ப்ளீட்டா அந்த ட்ரஸ்ட். ஏன்னா காங்கிரஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி தே வேர் ப்ரோ பீப்புள் ஹூ வுட் ஹவ் ப்ரொமோட்டட் காங்கிரஸ். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் நெவர் வீக்கெண்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அந்த ஒரு இன்க்ளூடிங் இஃப் யூ ரிமெம்பர் அந்த சிஏஜி கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல், அதோட மிஸ்டர் வினோத் ராய் ஹூ கம்ஸ் டவுன் அண்ட் ஸ்டேட்டிங் தட் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு when he was putting all these things in the media, at the same time அந்த different media was hyping down. அந்த சமயத்திலேயே வந்து the institutions were not touched, including the institutions such as the SEBI, the central bank, அதாவது சென்ட்ரல் பேங்க், RBI, இதெல்லாம் வந்து டச்சே பண்ணல. எப்போ வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆனாங்களோ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் வர ஹெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா
ஒரு whoever is closer, அதாவது நிறைய பேருக்கு வந்து ரிட்டையர் ஆன ஏஜுக்கு அப்புறமேல அடுத்த ஒரு their retirement has been increased down. ரிட்டையர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி தேவ் பீன் எக்ஸ்டெண்டட், கான்ட்ராக்ட்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்டெண்டட், அப்படியே வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் த கரண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்னது, அந்த சென்ட்ரல் பேங்க்ல ட்ரஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அந்த நிறைய வெல் எஜுகேட்டட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் எல்லாம் வந்து விட்டுட்டு போனாங்க. அப்புறம் அதுல வந்து ட்ரஸ்ட் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் கமிஷன்லயும் அதே மாதிரி ஆச்சு, அதே மாதிரி சிபிஐலயும் அதே மாதிரி ஆச்சு. எல்லாருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுத்து whoever has been closer to the governance மாடலும் அவங்கள they just kept in power. அப்படி இருக்கும் மக்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரஸ்ட் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ மூணாவது வந்து நீங்க வந்து காங்கிரஸ் எங்க they have failed or like where they not dynasty politics சொன்னது மாதிரி dynasty politics it's a part of the system in India. நம்ம இன்னும் வந்து அதாவது இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து பிரிச்சு பார்க்கணும். ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் மோர் அ கம்யூனிட்டி ட்ரிவன் கல்ச்சர். வெஸ்ட் வந்து இட்ஸ் நாட் அ கம்யூனிட்டி ட்ரிவன் கல்ச்சர், இட்ஸ் மோர் அ இண்டிவிஜுவல் ட்ரிவன் கல்ச்சர். இப்போ நம்ம அந்த ஈஸ்ட்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மள என்னைக்குமே அந்த ஃபேமிலி அண்ட் கல்ச்சர் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இதனால சின்ஸ் இட்ஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் கல்ச்சர், நீங்க பிசினஸ் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து ஒரு நம்ம இன்ஃபோசிஸே எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ்ல மட்டும்தான் வந்து when the head வந்து டைரக்டர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேல he said that இன்ஃபோசிஸ்ல மட்டும்தான் அவர் என்ன சொன்னார், நான் ரோஹன் மூர்த்தியை உள்ள கொண்டு வர மாட்டேன், நான் வந்து ஐ வில் ஒன்லி ஹேவ் எங்களோட கார்பரேட் பிரின்சிபல்ஸ் படி நாங்க எலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் இப்போ வந்து he regrets, என்ன ரெக்ரெட் பண்றாருன்னா, நான் வந்து ரோஹன் மூர்த்தியை நான் உள்ள கொண்டு வர்றது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி he regrets it. ஏன்னா நான் என்னோட பையன்ற ஒரே காரணத்தினால நான் அவருக்கு கிடைக்க வேண்டிய இதை வந்து நான் வந்து கொடுக்காம பண்ணது என்னோட தப்பு அப்படின்னு சொல்லி நாராயணமூர்த்தியை சொல்றாரு. ஸோ நீங்க அந்த கார்பரேட்டைசேஷன் இன்னைக்கு நீங்க எல்லா கார்பரேட்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் கான் டைனாஸ்டி வைஸ். டாடா எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா ஹஸ் ஆல்சோ கான் த சேம் வே. அதுக்கப்புறம் வந்து நீங்க மிட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிட்டல்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். அம்பானிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கல்ச்சர். நீங்க அது பிஜேபியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா father son family, ஏன்னா they just have been holding this across. இப்ப நியூ பீப்புள உள்ள வர்றதுன்ற போது it doesn't easily happen. இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில அதே மாதிரிதான், எல்லா இண்டஸ்ட்ரி. ஏன்னா இது வந்து கல்ச்சுரல் ஃபேக்டர். இது நம்ம இது வந்து நம்ம யூரோப்போ இல்ல வந்து யுஎஸ்ஏ பார்த்து நம்ம டக்குன்னு அந்த மாதிரி மாறுற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸ் மாதிரி தான் நம்ம கண்ட்ரிஸும், அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே வந்து ஒரு டைனாஸ்டியா வரும். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் அதே மாதிரிதான். எல்லா கண்ட்ரிஸ்லயும் அந்த கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் இன்சைட் தீஸ் ஓல்டர் சொசைட்டிஸ். அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அது ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர் தான் டெஃபினட்டா. அது என்னன்னா இப்ப நம்ம ஒரு செமி ஃபியூடல் சொசைட்டியா இருக்கும், ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் லைட்டா உள்ள வருது, அதெல்லாம் ஏத்துக்கிறோம். பட் இந்த பாயிண்ட் என்னன்னா இப்ப சொசைட்டி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. 1990s அப்புறம் இந்தியன்ஸோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த யங் இந்தியன்ஸோட ஆஸ்பிரேஷன்ஸை பிஜேபி மாதிரியான ஒரு பார்ட்டி வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க சொன்ன அந்த ஃபியூடல் அந்த மைண்ட் செட் வந்து பிஜேபியில மேபி இருக்கலாம், பட் அவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் பெருசா இல்லை, இப்போ கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிஜேபியில அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பெருசா இல்லை. ஸோ இப்போ பிஜேபி அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனால ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லாம நல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியுது, பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ண முடியுது, நல்லா ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா மற்ற பார்ட்டிஸும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, காங்கிரஸோட கிளைம் என்னன்னா இப்ப இந்தியாவில் ஃபேசிசம் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்றாங்க. ஓகே, ஃபேசிசம் அப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஃபேசிசம் அப்போஸ் பண்ணணும்னா காந்தி ஃபேமிலியோட தலைமையில தான் எல்லாரும் ஃபேசிசம் அப்போஸ் பண்ணணுன்றதே அது தவறான ஒரு விஷயம் இல்லை. ஸோ எல்லா ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க மொபிலைஸ் பண்ணணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும் இல்லையா? நாங்க தான் டாப்ல உட்காந்துருப்போம், எங்களுக்கு பிடிச்சவங்க தான் கீழே உட்காந்துருப்பாங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி எல்லாரையும் மொபிலைஸ் பண்ண முடியும் ஃபேசிசமுக்கு எதிராக? ஸோ மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அது நீங்க இப்போ லெட்ஸ் see this way. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்க. பிஜேபியோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ரிஷியேட்டட் இது என்னன்னாக்கா, அவங்க வந்து அந்த 2012ல இருந்தே வந்து they started moving like a corporate, ஒரு கார்பரேட் ஆர்கனைசேஷன் மாதிரி they started functioning. அதாவது there are soldiers, foot soldiersனு சொல்லுவோம். ஃபுட் சோல்ஜர்ஸ்ன்றவங்க ப்ரொமோட் பண்ணணும். அந்த ஃபுட் சோல்ஜர்ஸ் யாருனாக்கா அந்த பிஜேபியோட ஆர்டன்ட் ஃபாலோவர்ஸ், ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. நான் பிஜேபியோட ஐடியாலஜி வந்து விட்டு கொடுக்காம பேசுவாங்க.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா the foot soldiers they started promoting around everywhere. எல்லா வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இருப்பாங்க, எல்லா சோசியல் மீடியாலயும் இருப்பாங்க, எல்லா போற இடத்துல எல்லாம் they started promoting it. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்எஸ்எஸ் இதுல இருந்து வந்தாங்க. So the foot soldiers were very strong. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு சைட்ல வந்து ப்ராஃபிட்ஸ் வரணும், மணி வரணும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. சோ அந்த அதுக்கு இங்க இருந்தாக்கா கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து வரணும். கார்பரேட்ஸ் கிட்ட இருந்து எப்போ வரணும்னாக்கா கார்பரேட்ஸ்க்கு நீங்க ஃபேவர் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பட் த டாப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஜேபி ஹஸ் ஆல்வேஸ் பீன் க்ளோஸ். அந்த இடத்துல 15 வருஷமா வந்து இவர் தானே இப்ப 15 இயர்ஸா வந்து இந்த ஒன்லி கேண்டிடேட் ஹூஸ் பீன் தேர் ரெப்ரசென்டிங் ஹஸ் பீன் நரேந்திர மோடி. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அத்வானி. புரியுதுங்களா? So the top candidate has not been cycled out like the Communist Party. After 5 yearsக்கு அப்புறம் நம்ம வேற ஒருத்தரை கொண்டு வரணும், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வேற ஒருத்தர் சேஞ்ச் கொண்டு வரணும், அப்படியே அவங்க கொண்டு வரல. So which means if you notice the top managementல வந்து அந்த டாப் டீம்ல இருக்கிறது வந்து அதே தான் இருக்கிறாங்க. நிதின் கட்கரி has always been there, ராஜ்நாத் சிங் has always been there. அவங்க தான் இருக்கிறாங்க. And they have didn't change across. இப்போ வந்து எடியூரப்பா போராடணும்னு அவரோட பையன் வரணும். இப்போ வந்து அதனால தான் there is and then at the same time including all the parties who are there, the younger leaders also have fathers have been there into the RSS or into including Piyush Goyal adhe marda he had a relationship across. So what we understand is கீழ் லெவல்ல வந்து பிஜேபி ஹஸ் ஒர்க்ட் அக்ராஸ் சச் தட் ஏன்னா அதுதான் வந்து ஒரு கேடர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணும். ஸோ தே ஒர்க் அக்ராஸ் இந்த பாட்டம் லெவல்ல வந்து க்ரோத் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன பொசிஷன்ஸ் அண்ட் பவர் தேவையோ அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேர் வாஸ் இஃப் குஷ்பு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஃப்ரம் லைக் ஷி பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் அண்ட் தென் லைக் ஷி ஜாயின்ஸ் டவுன் அண்ட் அவங்களுக்கு வந்து இஃப் ஷி வாண்டட் டு ரெப்ரசென்ட் த விமென்ஸ் விங்ன்ற போது அந்த ஒரு பொசிஷனை கொடுத்துரும். ஸோ அந்த உங்களுக்கு அந்த நீங்க யூ ஹேவ் பீன் ஹானஸ்ட் டு தி பார்ட்டி, யூ கான்ட்ரிபியூட்டட் டு தி பார்ட்டி, இப்போ நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க, அந்த உங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இவ்வளவு க்ரோ உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு growth இருக்கு. அதிக செல்வாக்கு இருந்தா உங்களுக்கு growth அதிகமா வரும்னு கொடுத்துறாங்க. இப்ப நீங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா on the contrary, காங்கிரஸ் ஹஸ் ரியலி பீன் அது அந்த ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் நெப்போட்டிசம் தான் போட்டு விட்டாங்களோ ஒழிய மற்றபடி காங்கிரஸ் ஹஸ் பீன் லைக் நாட் எதுவுமே நெப்போட்டிசம் இல்லையே. ஏன்னா they gave மன்மோகன் சிங் who was absolutely an outsider to become the prime minister. At the same time வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நரசிம்ம ராவ் becomes across. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னாக்கா they had different people who were always காமராஜர் வந்தாரு. So அந்த மாதிரி different people were given at different phases and periods of time which was there. மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மன்மோகன் சிங் அவரோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா, மன்மோகன் சிங் எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னா காந்தி ஃபேமிலியோட அப்ரூவலோட அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஸோ மன்மோகன் சிங் வந்து அங்க காங்கிரஸ்ல ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் வழியா அவர் மேல வரல. காந்தி ஃபேமிலி பாக்குறாங்க, ஓகே மன்மோகன் சிங் நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லீடரா இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க மன்மோகன் சிங்கை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இதுவே வந்து ஒரு சிஸ்டம்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு பிடிச்ச ஆளை தான் நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்றது பார்ட்டிக்கு யார் கரெக்டா இருப்பாங்க, பார்ட்டியோட நலனை எந்த லீடர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்றத பாக்குறத விட என்னோட ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், எங்களோட லீடர்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்கு ஆட்கள் அப்பாயிண்ட் பண்றதே ஒரு டேஞ்சர்னு பாக்குறேன். டாக்டர் மன்மோகன் சிங் அது நம்ம நீங்க சொல்றது வந்து ஒரு சைடு அது வந்து ஒரு இட்ஸ் பீன் குவைட் இது வந்து ஒரு ஒப்பீனியனா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் அதாவது when டாக்டர் மன்மோகன் சிங் was there in power, definitely he gave the Congress party the most valuable. அதாவது யாராவது ஒரு எக்கனாமிஸ்ட கேட்டு பாருங்க, இல்ல எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க ஒரு ரொம்ப நியூட்ரலா இருக்கிற எக்கனாமிஸ்ட கேட்டீங்கன்னாக்கா nobody will disapprove Dr. Manmohan Singh's contribution to the Indian economy. ஏன்னாக்கா 1991ல வந்து எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆனப்போ இவர் தான் வந்து he totally restructured as a finance minister. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வந்து அவர் தான் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து கம்ப்ளீட்டா அந்த லிபரலைசேஷனை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அது வந்து அது ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டோட வந்து ஏன்னா ஒரு ஹீஸ் பீன் அ ப்ரொஃபசர் இன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இந்த யூகேல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. அவர் வந்து ஹி இஸ் அ வெரி சாஃப்ட் பர்சன் ஹூ டாக்ஸ் வெரி சாஃப்ட். ஆனா நிறைய மீடியால எல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஒரு கேரிகேச்சர் மாதிரி பண்ணி அவரால் வந்து ஒரு ரொம்ப ஒரு சத்தமா பேச முடியாது அப்படின்லாம் வந்து இது பண்ணி அவர் ஒரு ஸ்டாம்ப் அப்படின்னு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரி they very disrespected him indeed. ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் பண்ணட்டுமா? ஒரு சின்ன ஒரு இடையூறு மட்டும், ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்கோர்ஸ் நான் வந்து இப்ப என்ன மன்மோகன் சிங்கோட கேப்பபிலிட்டி என்ன டேலண்ட்ஸ் எல்லாம் குறைத்து மதிப்பிடவே இல்லை. அவர் அப்கோர்ஸ் பெரிய ஒரு ஜீனியஸ், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் என்னோட ஒரே கன்சர்ன் என்னன்னா
மன்மோகன் சிங் பிஎம் ஆனதுக்கான காரணம் என்னன்னா, காந்தி ஃபேமிலி மன்மோகன் சிங்கோட கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தாலதான் அவர் பிஎம் ஆகிறாரு. இஃப் இன் கேஸ் காந்தி ஃபேமிலிக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்கலன்னா அவர் பிஎம் ஆயிருக்க மாட்டார். சோ அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல வரேன். இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்களும் நான் உங்களை நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல, பட் தென் லைக் இன் ஜெனரல், அதாவது மீடியா ஒரு டைம்ல அந்த 2013ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய ஃபேக் மெசேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி இஸ் ஜஸ்ட் மவுத் பீஸ், இஸ் ஜஸ்ட் ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரி. அப்புறமேல அந்த ஒரு அனுபம் கேர் கூட ஒரு படம்லாம் நடிச்சு தே ஸ்டார்டட் ரியலி மாக்கிங் அண்ட் பிரிங்கிங் இன் a very bad image in front of people. பட் அவரை மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த இந்தியாவை வந்து, ஏன்னா இன்னைக்கு நாங்க வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன கேட்கறது, நீங்க இந்தியா இந்த அளவுக்கு நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தீங்களே 2007-8 நீங்க சைனாவை கம்பீட் பண்ணீங்களே, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றது அதுதான். அவரோட அந்த எபிலிட்டி வாஸ் வாட் இஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவோட கிரியேஷன் எல்லாமே. ஆனா அது என்ன வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னாக்கா, அவர் வந்து காந்தி ஃபேமிலியோட ஒரு இதாதான. என்னைக்குமே வந்து பொலிட்டிக்கல் இதுல வந்து நீங்க ஒரு ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னாக்கா, தேர் ஹாஸ் டு பி somebody whom you trust upon. இன்னைக்கு உங்க பிசினஸ் ஒண்ணும் இல்ல, உங்களோட பிசினஸ் நீங்க நடத்துறீங்க. நீங்க வந்து உங்க பிசினஸ் இப்ப நான் விட்டுட்டு நான் வெளியூர் போறேன், யாராவது ஒருத்தர் பாத்துக்கோங்கன்னு சொல்லும் போது, யாரோ ஒருத்தர் நடுவுல ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு நீங்க பிசினஸ் பாத்துக்கோன்னு சொல்ல மாட்டீங்க. இருக்கிறதுலயே மோஸ்ட் ட்ரஸ்டபிள் யாரு, அந்த கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கும், ட்ரஸ்ட்னு ஒண்ணு, இன்னொன்னு கேப்பபிலிட்டி. அந்த சமயத்துல 2004ல செலெக்ஷன் பண்ணும்போது பிரணாப் முகர்ஜி வாஸ் ஆல்சோ த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஆனா அவங்க வந்து பிரணாப் முகர்ஜி எடுக்காம மன்மோகன் சிங்கை ஏன் கொடுத்தாங்கன்னாக்கா, பிகாஸ் he was capable and he had proved his capabilities. எப்படி ப்ரூவ் பண்ணாருனாக்கா, அவரு சென்ட்ரல் பேங்க் கவர்னரா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த கிரெடிபிலிட்டி இருக்கிறனால வந்து they gave this to மன்மோகன் சிங், which obviously had hurt பிரணாப் முகர்ஜி to a larger extent. ஏன்னா அவருக்கு வந்து அந்த இதுல ரொம்ப டிஸ்சாட்டிஸ்பாக்சன். ஏன்னா நம்பர் 1 இருந்துட்டு அதுல இருந்து வந்து he was not respected inside அப்படின்ற போது he felt it. So at some point of time யாரா இருந்தாலும் சரிமே, இப்ப நானே வந்து என்னோட ஒரு கடையை நான் வந்து யார்கிட்ட விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா, இருக்கிறதுலயே யார் ட்ரஸ்டபிளோ பாத்துப்பாங்களோ அவங்க கிட்டதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். So that's where if you notice the loyalty and that's there in any party, எல்லா பார்ட்டி, பிஜேபிலயும். என்னன்னா இப்போ ஒரு கடை, ஓகே, என்னோட கடைக்கு நான் எனக்கு பிடிச்ச ஆட்களை நான் வேலைக்கு வைக்கிறேன். காங்கிரஸ் பார்ட்டி காந்தி ஃபேமிலியோட ஒரு சொத்தா மாறி இருக்கு இல்லையா, அது எப்படி அலோவ் பண்ணலாம்னு கேக்குறேன். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இப்ப காங்கிரஸ் பார்ட்டில முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே அவர் தான் எடுக்கிறாரு. ஆக்சுவலான பவர்னா ராகுல் காந்தி தான். இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு அவரு என்ன சொல்றது, அதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கா, அந்த பதவி அவருக்கு நியாயமா தான் கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியில அவரை விட திறமையான ஆட்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ அவர் எப்படி இந்த பவருக்கு வராருன்னா, அவர் காந்தி ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆள், அவரோட டேலண்ட் அதெல்லாம் செகண்டரி. அவர் காந்தி ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர்னால இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலே ரொம்ப தவறா இருக்கு. யாருக்கு டேலண்ட் அதிகமா இருக்கோ, காங்கிரஸ் பார்ட்டில இருக்கிற ஒரு பெஸ்ட் எலிமெண்ட் தானே மேல இருக்கணும். கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இதுதான் நான் பேசுறது நியூட்ரலா பேசுறேன். இப்ப நம்ம பார்க்கலாம், காங்கிரஸ் பார்ட்டினோட நீங்க அந்த கிரியேஷன் அண்ட் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னாக்கா, பாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா காங்கிரஸோட சிம்பிள் வந்து புல்லக்காட் சிம்பிள். இப்ப காங்கிரஸோட சிம்பிள் வந்து ஹேண்ட் சிம்பிள். அது எப்போ அந்த சிம்பிளோட சேஞ்ச் வந்ததுனாக்கா, when Indira Gandhi was thrown out of the Congress party and Indira Gandhi starts her own party. And when Indira Gandhi starts her own Indira National Congress, அந்த இந்திரா நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து ஃபியூச்சர்ல வந்து காங்கிரஸ் பார்ட்டி அதோட ஒன்னா சேர்ந்துறாங்க. அந்த இந்திரா நேஷனல் காங்கிரஸ் தான் வந்து இந்த ஹேண்ட் சிம்பிளோட வராங்க. அப்ப வந்து அது அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு டைம்ல ஆயிடுது. அந்த டிரான்சிஷன் ஆனதுக்கு அப்புறமேலு the whole party's power moves towards Indira Gandhi. அப்போ அந்த இந்திரா காந்திக்கு அப்புறமேல அந்த ராஜீவ் காந்தி also doesn't take charge, which was also a criticism which came in because he was also not interested. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னாக்கா then the party changes down. At some point of time different leaders வராங்க. நரசிம்ம ராவ் வராரு, அதுக்கப்புறமேல் like obviously டாக்டர் மன்மோகன் சிங் comes as the prime minister. அதுக்கப்புறம் down the lane பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்போ கொஸ்டின் எப்போ வருதுனாக்கா, இந்த பார்ட்டியை வந்து should only ராகுல் காந்தி is the only person capable to handle தான். ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து merge ஆனவங்க, இந்திரா நேஷனல் காங்கிரஸோட merge ஆனவங்க, இன்க்ளூடிங் த டாப் மோஸ்ட் லீடர்ஸ் இப்ப இருக்கிறவங்க லைக் சரத் பவார், இவங்கெல்லாம் அப்போ வந்து they were the fundraisers for காங்கிரஸ் பார்ட்டி. இன்னைக்கு வந்து why are they not eligible? ஏன்னா சரத் பவார் is one of the most towering personalities, leaders who's global, இந்தியா ஃபுல்லா அக்செப்ட் பண்ண ஒரு லீடர். இப்போ வந்து is only காங்கிரஸ் ராகுல் காந்தி only capable போது இன்னைக்கு
இன்னைக்கு at the end of the day ராகுல் காந்தி is able to attract the காந்தி influence which is there. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் கிரியேட் பண்றாங்கல்ல. அதாவது மோடி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் பிஜேபி. இன்னைக்கு பிஜேபின்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 10 ஓட்டு தான் வரும். நீங்க மோடின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ஓட்டு வரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காங்கிரஸ்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஓட்டு வந்து ஒரு 10 கிடைச்சாலும் அந்த இன்ஃபுளுன்ஸே ஏன்னாக்கா அந்த இந்திரா காந்தியோட அந்த இம்பாக்ட் அண்ட் தட் காங்கிரஸோட பிராண்ட் வேல்யூ தான். So who's carrying that traditions and that value based which has been created நாக்கா அது வந்து அந்த சயான் அடுத்து எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த பிராண்ட் வேல்யூ எடுக்க முடியுது. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரீசெண்டா ஒரு எலெக்ஷன் எடுத்ததுல வந்து மல்லிகார்ஜுன் கார்கே வந்து கொண்டு வராங்க. அப்ப மல்லிகார்ஜுன் கார்கே இன்னைக்கு பிரசிடென்ட் இருக்கிறாரு. அந்த சிஸ்டம் வந்து சிஸ்டம் படிதான் நடக்குது. இந்த ராகுல் காந்தி இஸ் நோவேர் தேர் இன் த பவர். பட் ஈவன் தென் and who's able to attract power, who's able to attract the people, who's able to attract the position, it's not Mallikarjun Kharge, it is only Rahul Gandhi. So இதுலதான் வந்து யாராவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணி ஏன் இந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? திஸ் இஸ் த அப்சல்யூட் திங் விச் வுட் ஹேப்பன் இன் த இந்தியன் பாலிடிக்ஸ். ஆனா வந்து இந்தியன் பாலிடிக்ஸோட சிஸ்டமே எந்த அளவுக்குனாக்கா உங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். இப்ப வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுனாக்கா இட்ஸ் நாட் ஈஸி. அந்த அளவுக்கு வந்து யார் ஒருத்தர் ரைஸ் பண்றாங்க, அதே மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் வேணும். அதனால என்னாவது எல்லாரையும் பண்ண முடியல. இந்த டிஸ்ரப்ஷன் யாராவது ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரே ஆள் வந்தது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான். He was the only person who came without a political background, disrupted the whole system. எல்லாரையும் வந்து அந்த ஒரு நம்ப வச்சு ஃபுல் இந்தியன் மீடியாவோட அட்டென்ஷனை கொண்டு வந்து குளோபல் மீடியாவோட அட்டென்ஷனை கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ண ஒரே ஆள் வந்து அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டேட்லயும் வரணுமானா வரணும். அப்பனாதான் வந்து நியூ ஐடியாஸ், ஏன்னா ஒரே அந்த இப்போ வந்து த சேம் லீடர்ஸ் வந்து ஒரு தொகுதியில நின்று வந்து கண்டினியூ ஆகும் என்ன ஆகுதுனாக்கா நியூ ஐடியாஸ் வரமாட்டேங்குது. புது லீடர்ஸ், யங் பீப்புள், எவ்வளவு வந்து எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு விதத்தை வந்து எவ்வளவு இன்னும் நல்லா பண்ணலாம். ஏன்னா இவங்க புது யங் பீப்புளுக்கு வந்து அந்த டைனமிசம் இருக்குது, எஜுகேஷன் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லேர்னிங் இருக்குது, அதே மாதிரி பேஷன் இருக்குது. சோ இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்த்து நம்ம கொண்டு வரலாம், கொண்டு வரணும். பட் ஆனா கொண்டு வர்றதுக்கு அந்த சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஒத்து வரணும். இந்த சிஸ்டம் வர்றதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 50 years ஆகும். ஏன்னாக்கா உங்களுக்கு ஃபைனான்சியல் பவர் வேணும். சிஸ்டமும் வந்து நியூட்ரலா, அதாவது அந்த ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஷுட் கண்ட்ரோல். மூணாவது வந்து அவேர்னஸ் இருக்கணும். மக்கள் வந்து இப்பயும் வந்து ஓட்டு போடுறவங்க வந்து ஐடியாலஜிக்கலா தான் ஓட்டு போடுவாங்க. எனக்கு வந்து டிஎம்கே பிடிக்கும், எனக்கு வந்து ஏடிஎம்கே பிடிக்கும், எனக்கு வந்து காங்கிரஸ் பிடிக்கும், எனக்கு வந்து பிஜேபி பிடிக்கும். பட் ஒரு ஓட்டர்ஸ் வந்து இப்போ வந்து யாரும் வந்து இவங்க எஜுகேட்டட், அந்த ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் அந்த பீப்புளோட அந்த எஜுகேஷன், அந்த லிட்ரஸி லெவல் வந்து ரீச் ஆகுது. அது வந்து இன்னும் ஒரு படி மோனும். அது இன்னும் ஒரு 10 years, குறைஞ்சபட்சம் 10 years. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் படிச்சுட்டு வராங்க. அந்த ஜென்ரேஷன்ஸ் படிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வந்து அந்த ஒரு திங்கிங், அந்த டிஃபரன்ஸ் வியூஸ் எல்லாம் வருது. இது வந்து ஒரு மல்டி பார்ட்டி சிஸ்டம்ல இது வந்து இட்ஸ் a குட் திங் பேசிக்கலி. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ கேப்ரியல்.